இந்தியாவின் இதயம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது தெரியுமா? இந்தியாவினுடைய இதயம் மத்திய பிரதேசங்க. நாட்டினுடைய மைய பகுதியில் இருக்கிறதுனால இந்த மாநிலத்துக்கு நம்முடைய இந்தியா மேப்லையும் சரி, இந்தியன் ஹிஸ்டரிலையும் சரி, அதுக்கு ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அது இருக்கக்கூடிய பொசிஷனை வச்சு நார்த் இந்தியா, சவுத் இந்தியா ரெண்டுத்தையுமே அது ஜாயின் பண்ணுது. இதுக்கு என்ன காரணம்? ஏறக்குறைய இந்தியாவுடைய துணை கண்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மைய பகுதியில் சென்ட்ரல் பிளேஸில் இருக்கக்கூடியது இந்த மத்திய பிரதேசம் தான். உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மராட்டியம், சத்தீஸ்கர், குஜராத் இந்த மாதிரி பல மாநிலங்கள் இருக்குது. இந்த புவியியலுடைய அமைவிடத்தை வச்சு நம்ம பார்த்தோம்னா இதில் நிறைய முக்கியமான சாலை, ரயில் பாதை மத்திய பிரதேச மாநிலத்தின் வழியாக தான் போகுது. இது வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் ஒன்றா ஜாயின் பண்ணுது. நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளை இணைக்கக்கூடிய இந்த மைய அமைவிடம் காரணமாக தான் இந்தியாவினுடைய இதயம் புனைப்பெயரை மத்திய பிரதேசம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ இதோட ஹிஸ்டரியை நம்ம பார்க்கலாம். 1956 நவம்பர் 1ஆம் தேதி மத்திய பிரதேசம் உருவாகிறதா சொல்லியிருக்காங்க. பரப்பளவினுடைய அடிப்படையில் தான் மாநிலங்களை பிரிக்கிறாங்க. அப்போ இந்தியாவினுடைய மிகப்பெரிய மாநிலமாக இருந்த நிலையில் 2000ஆவது ஆண்டில் என்ன பண்ணுறாங்க, இந்திய மாநிலத்தினுடைய தென்கிழக்கு பகுதி பிரிக்கப்பட்டு சத்தீஸ்கர் அப்படிங்கிற ஒரு புதிய மாநிலம் உருவாகுது. இந்த பிரிவினைக்கு பின்னாடி கூட மத்திய பிரதேசம் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலமாக தொடர்ந்து நீடிச்சிட்டு வருது. மௌரியர்கள், குப்தர்கள், ராஜபுத்திரர்கள், பிற்காலத்தில் மராட்டியர்கள், இப்படி பல்வேறு பேரரசுகள் இந்த பகுதியினுடைய கலாச்சாரம் மற்றும் கட்டடக்கலையினுடைய பங்களிப்பை அளிக்கிறது தான் இதுக்கு முக்கியமான காரணமாகும். ரெண்டாவது, பன்முக கலாச்சாரம் இருக்கிறது. அதாவது மல்டிபிள் கல்ச்சர். மத்திய பிரதேசத்தில் பலவிதமான கலாச்சார மரபுகள் இருக்குது. நிறைய திருவிழாக்கள் இருக்குது. கைவினை கலைகளினுடைய இருப்பிடமாகவும் இருக்குது. நாட்டுப்புற இசை பழங்குடியினரினுடைய நடனங்கள், பாரம்பரியமும் அழகும் கலந்த புடவைகள், கைவினை ஆபரணங்கள் இதெல்லாமே இந்த மாநிலத்திற்கு பெருமை சேர்க்குது. மத ரீதியாக பார்த்தோன்னா நிறைய திருவிழாக்கள், பண்டிகை கொண்டாட்டங்கள்லாம் மக்களை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உஜ்ஜயினி அப்படிங்கிற ஒரு சிட்டியில் சிம்ஹஸ்த கும்பமேளா அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. இங்கே உலகத்துலேருந்து எல்லா இடத்துல இருந்தும் மக்கள் இந்த இடத்துக்கு வராங்க. இது இந்து மரபுகளுடைய ஆழமாக ரொம்ப வேரூன்றிய ஒரு திருவிழாவாக இருக்குது. பழமையும் புதுமையும் பார்த்திங்கன்னா கலாச்சாரம், பழங்கால நினைவு சின்னங்கள், வனவிலங்குகள், இந்தியாவினுடைய ஆன்மாவை பிரதிபலிக்கக்கூடிய மரபுகள் இங்கு காணப்படுது. வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள், குகைகள் இருந்து வனவிலங்குகள் வரைக்கும் நிறைஞ்ச ஒரு காடுகள் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு சிறப்புமிக்க மாநிலமாக இதை காட்டுது. இயற்கை மற்றும் வனவிலங்குகள். கன்கா புலிகள் காப்பகம் அப்படிங்கிறது பந்தாவ்கர் தேசிய பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் நாட்டிலேயே ரொம்ப அதிக எண்ணிக்கையிலான புலிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே தான். இந்தியாவினுடைய புலிகள் மாநிலம் அப்படின்னும் மத்திய பிரதேசத்தை சொல்லுவாங்க. நர்மதா மற்றும் சாம்பல் போன்ற ஆறுகள் இன்றைய நிலப்பரப்பை ரொம்ப பசுமையாகவும் வளமாகவும் மாற்றுது. உலக புகழ்பெற்ற 3 முக்கிய இடங்கள் இந்த மண்ணில் அமைஞ்சிருக்கு. அது என்ன பார்த்தீங்கன்னா, காஜுராஹோ நினைவு சின்னதா, பௌத்த சாஞ்சி தூபி மற்றும் பிம்பேட்கா பாறை வழித்தடங்கள். இந்த மாநிலத்தினுடைய மிகப்பெரிய நகரமான இந்தூர் கல்வி மற்றும் வர்த்தக மையமாக இது இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.